இப்போ இந்த ஓஎஸில் வந்துட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வியூவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாக் ஸ்க்ரீன் அனிமேஷன் தான். ஸோ அந்த சிஸ்டம் யூஐ வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க சூப்பராக. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் லேகிங் இருந்துச்சு இந்த வருஷன், இதுக்கு முன்னாடி வெர்ஷனில். இதில் அந்த லேகிங் எதுவுமே இல்லை. கண்ட்ரோல் சென்டர்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ ஆப்பிள் ஐஃபோன் ஸ்டைல்லே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் போய்ட்டு அபவுட் டிவைஸில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அதில் பார்த்தீங்கன்னா miui12 இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் ஓஎஸோட லோகோ இருக்குது. இதுதான் டிஃப்ரென்ஸ் இதில். ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா ஏஓடி, அதாவது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இதில் ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஸ்டேபிள் இல்லாமல் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்துட்டு ஜஸ்ட் எனேபிள் பண்ணிட்டு லாக் ஸ்க்ரீன் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒர்க் ஆகலை, அதாவது டிம்மாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஏஓடி வந்துட்டு இதில் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. இது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா மேஜர் பக் இந்த ஓஎஸில். அதர்வைஸ் பார்க்கும்போது நம்ம கெஸ்டர் பார்க்கலாம். டிஸ்பிளேயில் போய்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் போய்ட்டு நேவிகேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த வெர்ஷனில் இந்த ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர் வந்துட்டு நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸ்லோ எதுவுமே இல்லை, ஸ்பீடாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த நம்ம ரீசன்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுற போது அந்த அப்பியரன்ஸ் இருக்குல்ல, ரீசன்ட் ஸ்க்ரீன் டச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அப்பியரன்ஸ் வந்து சீக்கிரமாக கிடைக்கிது. ஸோ இதில் எந்த ஸ்லோனஸும் இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஆப் ட்ராயர் தான். ஸோ டிஃபால்ட்டாக இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆப் ட்ராயர் இருக்காது. அதை நீங்கள் தான் செட்டிங்ஸில் போய்ட்டு ஹோம் ஸ்க்ரீனில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வித் ஆப் ட்ராயர் இருக்கும். இதை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆப் ட்ராயர் வந்துட்டு எனேபிள் ஆகிடும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆப் ட்ராயர் வந்துட்டு எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான், எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான். ஸோ அதர்வைஸ் இந்த ஃபோனில் நம்ம பார்த்தோம்னா கண்ட்ரோல் சென்டர் வந்துட்டு நம்ம வந்து miui11ஓட கண்ட்ரோல் சென்டரை யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. எனக்கு 12 வேணாம், நான் 11 யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் போய்ட்டு கீழே வந்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா அது வந்து டிசேபிள் பண்ணணும். யூஸ் நியூ கண்ட்ரோல் சென்டர் இருக்குல்ல, அதை டிசேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு miui11ஓட கண்ட்ரோல் சென்டர், அதாவது டோகுல்னு சொல்லுவாங்க, அந்த டோகுல் வந்துடும். ஸோ உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் வேணாட்டி நீங்கள் டோகுல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டோகுல் வேணாட்டி நீங்கள் வந்து miui12ஓட கண்ட்ரோல் சென்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோட்டிங் விண்டோ ஆப்ஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா கேமிங் டர்போ எல்லாமே வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகுது. அதில் எந்த லேகிங் கிடையாது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த ஆப் ரிமூவ் அனிமேஷன் வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க ஆப்பை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது அந்த பபுள்ஸ் மாதிரி வரக்கூடியது பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ நான் பண்ணுற மாதிரிங்க. ஸோ இந்த பபுள்ஸ் வரக்கூடியது அனிமேட்டடாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமூவ் கொடுத்துருங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான் இந்த ஓஎஸ் பற்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த ஓஎஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஓஎஸை நீங்கள் வந்து டெய்லி டிரைவராகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது இதுக்கு அடுத்தடுத்த வெர்ஷன் அப்டேட் வருதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாஷ் பண்ணாமல் டேரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.